வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 23/10/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் கூட. ஸோ நம்ம ப்ரிவியூ பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மண்டே அன்னைக்கு தான் வந்து ஃபுல் டே இருந்துச்சு. டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த் ட்ரேடிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 நாளத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு ஃபேக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக அந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் இருக்கும்போது ஹியூஜ் கேப் அப்பயே ஹியூஜ் கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 300-350 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது, உண்மையாலுமே இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று ஒரு 0.7% வந்து பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்குங்க. எஸ்என்பி வந்து 0.5% பேரிஷாக வச்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1% பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 4% மேலே ஏறி இருந்துச்சுங்க. எதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று பியரிஷாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட் தான். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்கல. அதன் காரணமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 10% கீழே விழுந்துருச்சு. இவ்வளோ நாள் ரிசல்ட் கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்லா கொடுத்துருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட் நல்லா இல்லைங்கிறதுனால அதை பிடிச்சி இறக்கிட்டாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பார்ல, அதன் மாதிரி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் 1க்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் டீலை ஓகே பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 155% டேரிஃப் போட்டுருவேன். இப்போ ஆல்ரெடி 100% இருக்குது, 155% போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்கே பாருங்கள், யூஎஸோட அந்த சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்லேருந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேரில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன பீரிஷ்னஸை கொண்டு வந்துருச்சுங்க. ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு நியூஸை விட்டு மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி இறக்கிடுற மாதிரியே எனக்கு பல நாட்களாக வந்து ஒரு யோசனை தோணுது, ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதன்படி இன்றைக்கி வந்து புது சரக்குங்கிறது இந்த எக்ஸ்போர்ட் நியூஸ் தான். சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டுக்கு நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட போகிறேன், டேரிஃப் மாதிரி சொல்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 நெகட்டிவிட்டியும் சேர்த்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கீழே இறக்கிடுச்சுங்க. அண்ட் அடுத்து சில பாசிட்டிவான விஷயங்களும் யூஎஸ் மார்க்கெட் பக்கம் தட்டுப்படுது. அது என்னன்னா இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் ஷட்டவுனில் இருக்குது. ஸோ அந்த ஷட்டவுன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தப்போ இருந்துச்சு. அகைன் இப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்திருக்கு. ஸோ அந்த ஷட்டவுன் வந்து சீக்கிரமாக வந்து தடுத்து நிறுத்தப்படும், ஐ மீன் ஒரு முடிவுக்கு வரும், நார்மலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் டேல வந்துச்சு. அந்த நியூஸின் காரணமாக இதுக்கு முன்னாடி நாள், அதாவது 2 நாள் ஹாலிடே இருக்குது பார்த்தீங்களா, நேற்று யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் 3 இண்டெக்ஸுமே க்ளோஸ் வச்சிருந்துச்சுங்க. பட் அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மொமெண்டம் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. ட்ரம்ப் சில போடுகளை போட்டிருக்காரு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ரிசல்ட்டுமே ஆஃப்டர் மார்க்கெட் அவர் வந்து வந்துருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 4% வந்து டெஸ்லா வந்து டவுனில் இருக்குது, 3.8% டவுனில் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டும் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட்டே அப்படி ஒரு சரியாக இல்லாத ரிசல்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஸோ அது எக்ஸ்பெக்ட் படியே வந்ததுனால டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெஸ்லாங்கிறது ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்கு. பட் அது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இதை தாண்டி மெயின் மேட்டருக்கு வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு 60 பாயிண்ட் டவுனில் இருக்குது. பட் நேற்று ஏறின ஏற்றம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஏற்றம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. 385 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இப்போதைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் காமிச்சிட்டு இருக்குங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ வந்து அந்த டேரிஃப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 15 to 60, இப்போ 50% இருக்கிறது 15 to 60% வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸ்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்கா பக்கம் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேரை மட்டும் இந்த பாருங்க, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு சீக்கிரமாக இது குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் இதுக்கு வந்து யூஎஸ் வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் ரஷ்யன் ஆயில் வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூஎஸோடைய நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அமெரிக்கன் பேஸ்டு கார்ன் அண்ட் சோய் மீலை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே அலோவ் பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் டேரிஃபை கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ இந்தியா வளைந்து கொடுத்து போகிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ இது என்ன சொல்றாருன்னா 2-3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது சடனா இன்னைக்கே குறையுங்கிற மாதிரிலாம் சொல்ல 2-3 மாசத்துல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்தியா நியூஸ் எவ்வளோ பாசிட்டிவா இருக்க போகுது, எவ்வளோ மெட்டீரியலைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. இந்தியா தரப்புல இருந்து ஒருத்தர் ஆப்டிமிஸ்டிக்கா போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவ்வளவே. எனிதிங் கேன் ஹேப்பன். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வேர்ல்டு ஃபுல்லா ஏதாவது டாரிஃப் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. நான் இதை அவ்வளோ பாசிட்டிவா ஒரு பயங்கரமான நியூஸா பார்க்கல. ஏன்னா ட்ரம்பை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. அதன் காரணமாக இந்தியா இதுக்கு ஒத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே இன்ஃபேக்ட் என்னால் நம்ப முடியல. பட் ஸ்டில் இந்த நியூஸை கேட்டுட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து நம்ம மார்க்கெட் ஹாலிடே, பட் கிஃப்ட் நிஃப்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு வைல்டான ஃப்ளக்சுவேஷன்ஸாக நான் பல டைம் பார்த்துருக்கேன். 200 பாயிண்ட் கேப் அப், 250 பாயிண்ட் கேப் அப்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் ஸ்டில் என்னால் இந்த கேப் அப்பை நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு ஹெவியாக வந்து ஒரு பயங்கரமான புல்லிஷாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய கேப் அப் வருமா அப்படிங்கிறதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். உண்மையாலுமே இந்த ப்ரைஸ் வந்து இந்த நியூஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃபேக்டர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அஸ் ஆஃப் நவ் கிஃப்ட் நிஃப்டி இஸ் இண்டிகேட்டிங் மோர் தென் 300-350 பாயிண்ட்ஸ் கேப் அப். ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்து எஃப்ஐடி டேட்டா பக்கம் போவோம். இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து டேட்டா, இதை விட்டுறலாம் நம்ம. ஸோ கடந்த 2 நாட்களுக்கு டேட்டாவுமே நம்ம பார்க்கணும். மண்டே அன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐடி 2 பேருமே நெட்வொர்க் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. பாசிட்டிவான விஷயம் தான். முகூர்த் ட்ரேடிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஐ ஒரு 607 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐ அன்னைக்குமே பாருங்கள் 96 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இந்த 87.7ங்கிற லெவலில் இருக்குது. ஃபர்தராக கீழே விழுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே ஒரு ரிஜெக்ஷன் சைன் தான். ப்ளஸ் ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ருப்பிக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே எஃப்ஐயை வந்து பை பண்ண வச்சுருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பயங்கரமான பாசிட்டிவான விஷயங்களாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடுவோம். ஸோ 20ஆம் தேதி இப்போ 2 நாள் டேட்டாவுமே நம்ம பார்க்கணும். 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் அப்படிங்கிறது வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.80 வந்திருக்கு. பயங்கர பாசிட்டிவான விஷயம். முகூர்த் ட்ரேடிங் அப்போ ஷார்ட் பில்டப் வந்திருக்கு. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஓஏ. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th டேட்டா இருக்குது. சாரி, லாஸ்ட் டேயோட டேட்டா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி டேயோட டேட்டாவை இதில் எடுக்க முடியாது. ஸோ அந்த டேயோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவும் சரி, பொசிஷனலாகவும் சரி பியரிஷாக தான் இருக்குது. இந்த டேட்டாவுமே நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஓஏல கொஞ்சம் பியரிஷ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான டேட்டா. நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி எஃப்ஐஏ பாருங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பையர்ஸாக மாறியிருக்காங்க. புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. 2மே பை பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி புட் ஆப்ஷன் தான் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. பியரிஷான ஒரு ஸ்டான்ஸ் தான் வச்சுருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் இவங்க பாருங்களேன், கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதே ஸ்டான்ஸ் தான் உங்களுக்கு டியூஸ்டே அன்றைக்கும் இருந்துச்சு. அகைன் இன்றைக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷான பொசிஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இதில் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னாலுமே இது ஒரு பியரிஷ் பயாஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் நியூட்ரலாக இருக்காங்க. புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி கொஞ்சம் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ எஃப்ஐயும் சரி, ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாளாகவே பயங்கர புல்லிஷான ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்க அந்த ஸ்டான்ஸை வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை தவிர எஃப்ஐ வந்து பியரிஷான பொசிஷனை தான் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோடைய லாங் ஷாட் ரேஷியோ பிக் ஜம்ப்புங்க. 19% போயிட்டாங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஹியூஜ் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில், நாட் இன் ஆப்ஷன்ஸில் என்ன பியரிஷாக தான் இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ஸில் பயங்கரமான ஷார்ட் கவரிங் பண்ணி ஒரு 19% பக்கமாக வந்து லாங் வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் 81% அவங்க ஷார்ட்டில் இருக்காங்க. ஸ்டில் தேர் இஸ் அ ரூம். அதை பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம. அடுத்துங்க இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன தான் டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் கம்மியானாலும் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் யூரோப்பியன் மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. அதுவே நீங்கள் ஏஷியன் மார்க்கெட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிக்கி பயங்கர பியரிஷாக இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொலிட்டிக்கல் விஷயங்கள் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டு இருந்துச்சு, அதன் காரணமாக இருக்கலாம். ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் பியரிஷாக தான் இருக்குது. கொரியாவும் பியரிஷாக தான் இருக்குது. தைவான் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட் அளவுக்கு இப்போ கரண்ட்டாக வேர்ல்டில் இருக்க எந்த மார்க்கெட்டுமே பயங்கர பாசிட்டிவாக இல்லை. கிஃப்ட் நிஃப்டி அளவுக்கு எதுவுமே பயங்கர பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே நிஃப்டி பக்கம் வந்துடலாங்க. ஸோ நிஃப்டியோடைய இன்றைக்கி டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம
இந்த 2 கேண்டில் தான் டியூஸ்டே வந்த கேண்டில் அந்தளவுக்கு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க முடியாது. அதன் காரணமாக நம்ம இந்த 2 கேண்டில் வச்சு பார்த்தாலுமே டெய்லி பயாஸ் புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பியரிஷ் சைன் வரல. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான், இந்த கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ தட் இஸ் இன்னுமே வந்து ஒரு மார்க்கெட் கீழே விழுறதுக்கான சைன் அப்படிங்கிறதே வரல. இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. அடுத்துங்க அப்படியே நம்ம வந்து சிபிஆர் பக்கம் போயிடலாம். ஸோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த ப்ரைஸ் ஆக்சுவலாக நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிடலாம், இதை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு வந்தது தான். ஸோ மண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கேப் அப் ஆச்சு. அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு வந்து மேலேயே க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸில் இருந்துச்சு. ப்ளஸ் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறதுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவான விஷயம். டியூஸ்டே வந்து நீங்கள் அதோட அப்படியே இது பண்ணிக்கலாம், அதோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபாலோட் பை ஒரு நாள் வந்து சிபிஆரை தொட்டிருந்து புல்லிஷாக முடிஞ்சு அகைன் ஒரு விர்ஜின் சிபிஆர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ இன்றைக்கி என்ன சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் டே தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த சிபிஆர் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. டியூஸ்டே அன்றைக்கி 1 மணி நேரம் தான் ட்ரேடிங் டே இருந்துச்சு, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து கன்சால்டேட் டைம் முடிஞ்சதுனால இன்றைக்கி ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நீங்கள் விட்டுருங்க. இந்த சிபிஆர் அதாவது இன்றைக்கி மட்டும் நீங்கள் டியூஸ்டே இந்த முகூர்த்த அன்னைக்கு வந்து சிபிஆரை பார்க்காம அதுக்கு முன்னாடி மண்டே ஃபார்ம் ஆன சிபிஆரவே சேர்த்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ஹை போட்டுச்சுன்னா உங்களுக்கு மேலே போகும், லோயர் லோ போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே போகும். பட் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற அளவுக்கான இந்த அளவுக்கான கேப் டவுனில் கேப் அப்பில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது, மேலே ஓப்பன் ஆகும்போது ஸோ இருங்க ஒரு 300 பாயிண்ட்டா இருங்க, இங்கேருந்தே கணக்கு போடுவோம் நம்ம. 833. ஸோ கிட்டத்தட்ட 26,155 ஆல் டைம் ஹைக்கு மிக அருகில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் அளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அப்படி ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த ட்ரெண்டிங் டே மார்க்கெட் ஹையர் ஹை போட்டால் மேலே போகும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஹையர் ஹை போட்டால் மேலே போகிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி ப்ரைஸில் ஃபேக்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டம் தான். ஸோ ஈவன் தோ கிஃப்ட் நிஃப்டி காட்டுற அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அந்த கேப் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். மேபி ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அந்த செல்லிங் ப்ரெஷர் எப்போ எதிர்பார்க்கலாம்னா ப்ரைஸ் லோயர் லோ போட்டால், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரைஸ் ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா மேபி ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டிக்கு என்ன சொன்னனோ சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் வில் பி அப்ளிகபிள் ஃபார் சென்செக்ஸ் அஸ் வெல். அங்கே ப்ரைஸ் மட்டும் தான் மாறும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே 25,000 இருக்குன்னா அங்கே 81,000 82,000 இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதை தாண்டி ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. ஸோ சேம் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ எடுத்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிடும் கீழே போயிடும் அந்த மாதிரி எந்த ஜட்ஜிங்கும் வேணாம். இஃப் இன்கேஸ் ப்ரைஸ் இவ்வளோ பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷனை நீங்கள் எடுங்க. எடுத்த உடனே அதை நம்ம நம்ப வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேப் அப் ஆகிறதே கஷ்டம். கேப் அப் ஆனாலும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கஷ்டம் தான். என்ன போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நிமிஷம் இருங்க. சிபிஆர் நம்ம ஓகே ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. டெய்லி சிபிஆர் முதல்ல பார்ப்போம் நம்ம. சேம் அதே விஷயம் தான். உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் R1க்கு மேலே தான் வச்சிருந்துச்சு. இட் இஸ் ஆல்சோ யூ கன்சாலிடேஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. அதையும் வந்து நம்ம இங்கே கவனத்தில் வச்சுக்கிறோம். அண்ட் இன்றைக்கான சிபிஆர் சேம் நிஃப்டிக்கு வந்து அதே சிபிஆர் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறதா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையர் லோயர் லோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 400 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி நேரில் 800 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கார். ஒரு 600 பாயிண்ட் அஸ் பர் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன். ஸோ அப்போனா ஒரு மிகப்பெரிய கேப் அப் தான். ஸோ R1க்கு மேலேயோ R2க்கு மேலேயோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படியே ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இனி லோயர் லோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லோயர் லோவே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த லோ கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சு ஃபர்தராக உள்ள போகுது அப்படின்னா மேபி மார்க்கெட் கன்சாலிட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்டிங் ஓப்பனிங்லேயே கொடுத்துருது. அப்போது அதுவே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய மூவ் தான். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் கன்சாலிட் ஆயிரும். மேபி அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கலாம். எதிர் சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ½ hour to 45 minutes எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான்
அந்த நாளுக்கான ட்ரெண்டை நம்ம சொல்ல முடியும். என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்து நம்ம நிஃப்டியுடைய லிக்விடிட்டியை நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம சிபிஆர் நமக்கு தேவையில்லை. அப்படியே நம்ம கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்தே நான் வரேன். ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போய் போகும். இந்த பக்கம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் நான் பார்க்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைனை வந்து போட்டுடுறேன் எங்கெங்கே லிக்விடிட்டி இருக்குன்ட்டு. ஸோ தட் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டுங்க 25,907 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைன் 26,020 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்கும். அடுத்து 26,134 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. அடுத்து போனீங்கன்னா இங்கே ஆல் டைம் ஹை போயிடலாம். 26,276 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது நான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,907 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருக்கு. இந்த லிக்விடிட்டி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிராப் பண்ணியிருக்கு. ஸோ மேலே போகும்போது சப்போஸ் நீங்கள் இன்ட்ராடேயில் ரொம்ப 3 மினிட்ஸ் 1 மினிட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இதுவே நீங்கள் 1 ஹவருக்கு பார்த்தாலும் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது மட்டும் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வருது இந்த 26,023 அப்படிங்கிறது மட்டும். அதை தாண்டி மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மேலே போகும்போது நிஃப்டிக்கு இருக்கிற மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். சப்போஸ் அப்படியே ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுங்க 25,700க்கு மிக முக்கியமான பவர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான லிக்விடிட்டி லெவல். அதை விட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது 25,288 விச் மீன்ஸ் ப்ரைஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பயாஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை தாண்டிச்சுன்னா ப்ரைஸ் வந்து 700 தாண்டினாலே நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது டுவர்ட்ஸ் 25,288 வரைக்கும் ப்ரைஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் எந்த விதமான பியரிங் சைனும் தெரியாத காரணத்தினால எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அந்த பியரிங் வந்துருச்சுன்னா நம்ம சொல்ல முடியும். ஸோ அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கி அது பியரிஷ் திசைக்கு மாறுமா, கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி நிகழ்த்தி காட்டுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.